வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் எளிதாக பயன்படுத்துகிற கியூஆர் கோடு, எந்த ஷாப்பிங் பண்ணாலும் கியூஆர் கோடில் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடத்துலையுமே மார்க்கெட், பெரிய சூப்பர் மார்க்கெட், மால் இதில் போனாலும் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுறோம், பே பண்ணிடுறோம். இந்த கியூஆர் கோடு எப்படி செயல்படுது, இதை கண்டுபிடித்தது யார்? பார்கோட் அண்ட் கியூஆர் கோட். பார்கோடுங்கிறது அந்த வெர்டிக்கல் லைனில் இருக்கும், சில இதில் பார்த்துருப்பீங்க. அதை ஸ்கேன் பண்ணுவாங்க யார்? இந்த பில் போடுறவங்க. நம்ம அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுவோம். இது எப்படி உருவாச்சு, இதை உருவாக்குனது யார், இது எப்படி செயல்படுது, இதை பற்றி ஒரு சின்ன விவரம் தான் இது. முதல்ல இதை உருவாக்குனவர் பேர் நார்மன் ஜோசப் உட்லேண்ட் அப்படிங்கிறவர் தான் இதை உருவாக்குறாரு. தனது நண்பருடன் இணைந்து இந்த பல்பு, அதாவது மார்க்கெட்டில், இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்களை எப்படி எளிதாக அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உத்தியை கையாளுன்னு நினைக்கிறாரு. அப்போது ஸ்கேனர் அப்படிங்கிறது முதல்ல அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு மோர்ஸ் கோடு அப்படின்னு ஒரு டெக்னாலஜி தெரியும். மோர்ஸ் கோடு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இப்போது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது 90களில் தகவல் பரிமாற்றத்திற்காக ஒரு புள்ளி ஒரு கோடு, இவ்வளோதான் அதனுடைய. ஒரு புள்ளி இருக்கும், ஒரு கோடு இருக்கும். இந்த புள்ளி கோடுகள், எத்தனை புள்ளிகள் இருக்கிறது, எத்தனை கோடுகள் வருகிறது என்பதை பொறுத்து அந்த அல்ஃபபெட் மாறும். அந்த மோர்ஸ் கோட்லேயும் தனியாக ட்ரைனிங் இருக்கும். அது இராணுவத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு தகவல் பரிமாற்ற, நார்மல் இந்த தந்தி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, இப்போ அதெல்லாம் இல்லை. அதுதான் அந்த மோர்ஸ் கோட் படித்தவர் தான் இதை கண்டுபிடிச்ச மிஸ்டர் உட்லேண்ட், நார்மன் ஜோசப் உட்லேண்ட். இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஸ்கேனர் எப்போதுமே, நீங்கள் ஸ்கேனர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கருப்பு வரிகளை படிக்காது. அதுக்கு இடையே இருக்கிற வெள்ளை இடைவெளியை தான் அது படிக்குது. பார்கோடு, கியூஆர் கோடு இது எல்லாமே கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்களுக்கு இடையில தான் உள்ள வேறுபாட்டை, அந்த கான்ட்ராஸ்ட்டை அடிப்படையாக கொண்டு தான் செயல்படுதுன்னு சொல்கிறேன். எப்படி வெள்ளை நிறம் பொதுவான தியரி என்ன அப்படின்னா, வெள்ளை நிறம் ஒளியை பிரதிபலிக்கும், ரிஃப்ளெக்ட் பண்ணும். கருப்பு நிறம் ஒளியை ஈர்க்கும், அப்சர்வ் பண்ணும். இதுதான் அறிவியல். இந்த அறிவியலை பயன்படுத்தி தான் இவர் என்ன பண்ணுறாரு, ஸ்கேனர்லேருந்து வெளியிட, அந்த ஸ்கேனிங் பண்ணுறாங்கல்ல, நம்ம ஸ்கேன் பண்ணும்போதும் சரி, பில் போடுறவங்க ஒரு இது வச்சுருப்பாங்க ஸ்கேனர், அதில் வெளியிடும் ஒளி கருப்பு வரிகளில் பட்டு ஈர்க்கப்படுது. வெள்ளை நிற இடைவெளி பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கேப்பில் பட்டு மீண்டும் ஸ்கேனருக்கு சென்சாரில் திரும்புது. அப்போ இந்த ஒளி திருப்பம், இந்த ரிஃப்ளெக்டட் லைட் இருக்கு இல்லையா, இதை தான் 0 மற்றும் 1 அப்படிங்கிற பைனரி எண்களாக மாற்றப்பட்டு புரிந்து கொள்ளப்படுது. இவ்வளோதான் 0, 1. இது பைனரி, கம்ப்யூட்டர் கோடில் சொல்லுவாங்க பைனரின்னு. இந்த பைனரி எண்களாக மாற்றப்பட்டு இது புரிந்து கொள்ளப்படுகிறது. அதனால தான் இந்த ஸ்கேனர் அந்த வெள்ளை இடைவெளிகள் உருவாக்குற அந்த ஒளி அமைப்பை, அந்த பேட்டர்னை வச்சு தான் அது வாசிக்குது. இதன் பின்னணி தான் 1948ஆம் ஆண்டு இந்த நார்மன் ஜோசப் உட்லேண்டுங்கிறவர் தான் இதை கண்டுபிடிக்கிறார், நண்பரோடு இணைந்து. அவர் கண்டுபிடிச்சது இந்த கியூஆர் கோடு இல்லை, பார்கோடு. சில இம்போர்ட்டட் குட்ஸ்லையும் பார்த்துருக்கலாம், ஈவன் இந்த டொமஸ்டிக் குட்ஸ்லையும் அந்த பார்கோடுன்னு ஒன்று இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணால் இது என்ன பொருள்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ தான் அவர் ஒரு நாள் கடற்கரையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, மியாமி கடற்கரையில் உட்காந்து பேசும்போது, அப்போ தான் இந்த மோர்ஸ் கோடு எப்படி ஒரு புள்ளி ஒரு கோடில் வருது, அப்போ அது மாதிரி நம்ம ஏன் புள்ளி கோடுகளில் ஒரு இதை உருவாக்கக்கூடாதுன்னு ஒரு 4 விரலை வச்சு அந்த மணல் அப்படி இழுக்கிறாரு. அதில் தான் அவருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி இதாகுது, பார்கோடு உருவாகுது. அந்த 4 விரலை வச்சு அப்படி அந்த மணலில் ஒரு கோடு உருவாக்கவும், இந்த கோடுகளை வச்சு ஏதோ ஒரு புரிதல் வருது. அதில் இருந்த சிந்தனை எப்போதுமே அப்படி தான் வரும். முதலாக 1974ஆம் ஆண்டு ஓகியோ அப்படிங்கிற நகரத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் ரிக்லீஸ் சூவிங்கம் அப்படிங்கிற அந்த பாக்கெட்டில் தான் முதல்ல அந்த பார்கோடு அதிகாரப்பூர்வமாக ஸ்கேன் பண்ணி பயன்படுத்துகிறாங்க. அந்த பார்கோடுன்ற அடுத்த கட்ட தொழில்நுட்ப பரிணாமம் தான் இன்றைக்கி சாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிற கியூஆர் கோடு. இதுதான் பார்கோட் அண்ட் கியூஆர் கோட் உருவான விதம், உருவாக்கியவர். இந்த தகவல்கள் பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.